உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் அனைத்து தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிந்து கொண்டு உலக நகர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். அதற்கு முன்னதாக ஹூதிஸ் அமைப்பினர் தொடர்பாக பார்ப்போம். அவர்களுடைய தாக்குதல்கள் நெருக்குவாரத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. மேற்கத்திய நாடுகள் எல்லோருக்குமே நெருக்குவாரத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற அப்பொழுது தேவை வரும் பொழுது தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஹூதிஸ் அமைப்பினுடைய தாக்குதல் தொடர்பாக சமீபத்திலும் கூட தாக்குதல் நடைபெற்றதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக இந்த வாரமும் தொடர்ச்சியாக தாக்குதல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்கா கிட்டத்தட்ட இந்த வருடம் 3 மாதங்களுக்கு கிட்டத்தட்ட 433 தடவைகள் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக ஹூதிஸின் கட்டளை மையங்கள் மற்றும் தளபதிகள், கட்டளை அதிகாரிகள், தலைவர்களை குறிவைத்துத்தான் அமெரிக்கா இந்த தடவை தாக்குதல் நடத்துவதாக கூறப்படுகிறது. 2024 ஆண்டு தாக்குதலுடன் ஒப்பிடும் போது இந்த தாக்குதல் வேறுபட்டது என்று கூறப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அப்போது அவர்கள் ஆயுதங்கள், களஞ்சியங்கள், கட்டளை மையங்களை தாக்கினார்கள். ஆனால் இப்போது தலைமை பீடத்தை, அதாவது அவர்களின் தளபதிகளை, தலைமை பீடத்தை தாக்குவதாக கூறப்படுகிறது. ட்ரம்பின் வியூகம் டிஃபரண்ட். உங்களுக்கு தெரியும், 2020 ஆண்டு கூட ஈரான் முக்கிய தளபதியாக இருந்த சுலைமானியை ஈராக்கில் வைத்து தாக்கி அளித்திருந்தார்கள். அவ்வாறுதான் அவற்றை தாக்குதல் வியூகம். இருந்தாலும் ஹூதிஸ் அமைப்பினரும் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த வாரமும், அதாவது கடந்த சனிக்கிழமையும் சுடட் பகுதியில் இருக்கின்ற அமெரிக்காவின் தளம் மீது, ஆஸ்ட்ரோட் பகுதியில் இருக்கின்ற தளம் மீதும் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். பலஸ்டைன் 2 என்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணை மூலம். அது மட்டுமல்லாது கடந்த 14 நாட்களில் அமெரிக்காவின் 4 MQ-9 ரக ஆளில்லாத தாக்குதல் உளவு விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள். இது அவர்கள் சுட்டு வீழ்த்திய விமானங்களில் 23வது விமானம் இந்த போர் தொடங்கிய பிற்பாடு. ஒரு விமானம் கிட்டத்தட்ட $33 மில்லியன். கிட்டத்தட்ட இந்த விமானங்களின் இழப்பு $500 மில்லியன். அதன் ஆயுதங்கள், கருவிகளுடன் இந்த போரில் அமெரிக்கா இழந்தது $500 மில்லியன் என்று ஃபாக்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவுடன் இந்த ரக விமானங்கள் 250 விமானங்கள் தான் இருப்பதாகவும், அதில் 24 விமானங்களை இழந்திருக்க, கிட்டத்தட்ட 10% விமானங்களை இழந்திருக்கிறார்கள். அதொரு புறம் இருக்க, இந்த வருடம் இடம்பெற்ற தாக்குதல்களில் கிட்டத்தட்ட அமெரிக்கா செலவிட்ட தொகை $1 பில்லியன் என்று கூறப்படுகின்றது. அமெரிக்கா செலவிட்டது இந்த தாக்குதல்களுக்கு. அப்ப இந்த தாக்குதல்கள் மிகவும் எக்ஸ்பென்சிவ் என்று கூறுவார். அதாவது இதனை தொடர்ச்சியாக இந்த தாக்குதலை நடத்த முடியுமா என்ற கேள்வியும் இருக்கின்றது. ஆனால் ஏன் அமெரிக்கா அதனை செய்கின்றது என்று சொன்னால், அமெரிக்கா அதாவது துறைமுகம், அதாவது செங்கடல் பகுதி ஊடாக போக்குவரத்து, வர்த்தகங்கள் பாதிக்கப்படுவது, அல்லது சீனாவுக்கு, ஈரானுக்கான ஒரு ஆதரவு தளமாக ஹூதிஸ் அமைப்பினரின் ஏமன் இருந்துவிடக் கூடாது, அவர்களை பலவீனப்படுத்த வேண்டும். அதாவது ஹமாஸை எவ்வாறு பலவீனப்படுத்தினார்களோ, ஹிஸ்புல்லாக்களை எவ்வாறு பலவீனப்படுத்தினார்களோ, அதே போன்று ஏமன் ஹூதிஸ் அமைப்பினரை பலவீனப்படுத்துவதன் ஊடாக ஈரானை தனிமைப்படுத்தலாம் என்ற ஒரு நோக்கமும் இருக்கின்றது. ஈரானை தனிமைப்படுத்தலாம் என்ற நோக்கம் இருந்தாலும் இஸ்ரேல் காசா மீது தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி கொண்டு வருகின்றார்கள். சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்னதாக இஸ்ரேல் தங்களுடைய தாக்குதலை வைத்தியசாலை மீது, மருத்துவமனை மீது தாக்கி இருக்கிறார்கள். இந்த தாக்குதல் தொடர்பாக உலக சுகாதார அமைப்பு கூறியிருக்கின்றது, இந்த தாக்குதல் தொடர்பாக விவரிக்கவே முடியாத ஒரு தாக்குதலாக இருக்கின்றது என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த வைத்தியசாலை மீது தாக்குதல் ஒரு போர்க்குற்றமாக இது பார்க்கப்படுமா? சமீபத்தில் கூட ஐநாவினுடைய தலைவர் கூறியிருந்தார், போர்க்குற்றம் என்ற விதத்தில் பேசப்பட்டது. இது தொடர்பாக என்ன நீங்கள் அறிகிறீர்கள்?
அல் அலி வைத்தியசாலை மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதை பல நாடுகளும் ஐக்கிய நாடுகள் சபை மட்டுமல்லாது பல நாடுகளும் அதை கண்டித்திருக்கிறார்கள், அதற்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறார்கள். அயர்லாந்து கொடுத்திருக்கின்றது. அதே போல ஜெர்மன் வெளிவார அமைச்சர் பேபக் தெரிவித்திருக்கின்றார், இதொரு இந்த தாக்குதல் வந்து இஸ்ரேலால் நியாயப்படுத்த முடியாதது என்று கூறியிருக்கிறார். அதாவது இது முஸ்லிம் பேர்ன் லீக்கும் இதற்கு எதிரான கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றது. அதாவது இந்த தாக்குதல் வந்து அங்கு இருக்கின்ற வைத்தியசாலைகள் மீது தொடர்ச்சியாக இஸ்ரேல் தாக்குதல் மேற்கொள்வதும் இவர்கள் கண்டனங்களை தெரிவிப்பதும், ஆனால் இஸ்ரேல் அதனை பொருட்படுத்தாமல் இருப்பதும் ஒரு உலக வழக்கமாக மாறிக்கொண்டு வருகின்றது. மார்ச் 2ஆம் நாளில் இருந்து அந்த பகுதி காசா பகுதி மீதான உதவி பொருட்களின் விநியோகத்தை கூட இஸ்ரேல் முற்றாக நிறுத்தி இருந்தது. அதை கூட கேட்பதற்கு யாரும் அற்ற நிலைமையாகத்தான் இருக்கின்றது. பிரான்சின் அதிபர் ஒன்றை கூறியிருந்தார், இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும், அடுத்ததாக பலஸ்தீனத்தை தாங்கள் ஒரு தேசமாக அங்கீகரிக்க போகிறோம் என்று சொல்லி. அதற்கு இஸ்ரேல் கடுமையான அதிருப்தியை தெரிவித்திருக்கின்றது. பிரான்ஸ் வந்து அவ்வாறு செய்ய முடியாது என்று சொல்லியும், பிரான்ஸ் வந்து கதைத்தது தவறு என்று சொல்லியும், பிரான்ஸ் இந்த கோசிகா தீவு ஆக இருக்கலாம் அல்லது நியூ கடல்டோனியா என்று சொல்றது அந்த பிரதேசமாக இருக்கலாம். இந்த 2 பிரதேசங்களையும் தாங்கள் தனி நாடுகளாக அங்கீகரித்தால் பிரான்ஸ் என்ன செய்யும் என்றும் கூறியிருக்கிறார்கள், ஒரு பதிலடியாக கூறியிருக்கிறார்கள். இந்த இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தாக்குதல்களை இவர்கள் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் கருத்தின்படி கடந்த 550 நாட்கள் இடம்பெற்ற இந்த தாக்குதல்களில் கிட்டத்தட்ட 51,000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருந்தாலும் அதில் 17,000 பேர் சிறுவர்கள் என்று கூறப்படுகிறது. 17,000 பேர் சிறுவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதுவரையில் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. ஈரான் அதிபர் ஜெனரல் சபவி ஒன்றை கூறியிருக்கின்றார், அதாவது அரபு நாடுகள், இஸ்ரேலை சுற்றி இருக்கின்ற அரபு நாடுகள் கடந்த ஆண்டுக்கு முதல் $100 பில்லியன் பெறுமதியான ஆயுதங்களை வாங்கி இருக்கிறார்கள். $100 பில்லியன். ஆனால் ஒரு ரவை கூட இஸ்ரேலுக்கு எதிராக சுடப்படவில்லை. இப்ப நீங்கள் யாருக்காக ஆயுதம் வாங்குகிறீர்கள் என்றால் உங்களுக்கு அடிபடுவதற்கு ஆயுதங்களை வாங்குவீர்களே தவிர நீங்கள் ஒரு ரவை கூட இஸ்ரேலுக்கு எதிராக சுடப்பட்டதில்லை. அடுத்ததாக சரி, அது தாக்குதல். அடுத்ததாக மனித உரிமைகள் அமைப்புகளாக இருந்தாலும், மன்னிப்பு சபையாக இருந்தாலும் அல்லது ICC-யாக இருந்தாலும் இவராலும் இதை தடுத்து நிறுத்தவோ அதற்கு எதிரான நடவடிக்கை எடுக்கவோ ஒரு முடியாத நிலையில் தான் உலகம் இருக்கின்றது என்றால், இன்டர்நேஷனல் சிஸ்டம் வந்து அந்த வேர்ல்ட் ஓர்டர் வந்து முற்று முழுதாக சீர்குலைந்து விட்டது. பொருளாதார ரீதியாக எவ்வாறு சீர்குலைந்தது என்பதை நாங்கள் பார்த்திருந்தோம். இது வந்து மனிதாபிமான ரீதியாகவும் அல்லது அவர்கள சட்டவியல், அவர்களே கொண்டு வந்த சட்டங்கள் எல்லாம் எவ்வாறு தோற்று போய் நிற்கிறது என்பதை நாங்கள் கடந்த 2 வருடங்களாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப நீங்கள் கூறினீர்கள் நாடுகள் கண்டனம் தெரிவிக்கின்ற கூறினீர்கள். இஸ்ரேல் எப்படி இதை நியாயப்படுத்த போன்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். இஸ்ரேலிய மக்கள் சரி, பெஞ்சமின் நெட்டன்யாகவும் அவருடைய இராணுவத்தினரும் இந்த படுகொலையை செய்கிறார்கள் என்றால், இஸ்ரேலிய மக்கள் பார்த்து கொண்டிருந்தால், கேள்வி எழுப்பாவிட்டால் அவர்களும் இந்த இனப்படுகொலையில் பங்காளிகளாக இருப்பதாக நீங்கள் பார்க்கவில்லையா? இஸ்ரேலிய மக்கள் என்ன செய்கிறார்கள்? உண்மையில் இப்போது அவர்களுக்கு ஓரளவு உண்மை நிலைமை தெரிகின்றது. பெருமளவான போராட்டங்கள் இடம்பெறுகின்றன. அந்த போராட்டங்களை படையினரை கொண்டு இஸ்ரேல் அடக்கி கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட 48 கைதிகள் இன்னும் இருப்பதாகவும் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்றும் போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ப என்னவென்று சொன்னால், படையினர், அதாவது பின்னிருக்கை படையினர், ரிசர்வ் படையினரில் கிட்டத்தட்ட 1600 பரா துருப்புக்கள் வந்து கையெழுத்து வைத்து கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் போருக்கு போக மாட்டோம் என்று சொல்லியும் சண்டை நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி. அதே போல புலனாய்வுத்துறையினரின் முன்னாள் புலனாய்வுத்துறையினர் கிட்டத்தட்ட 170 பேர் கையொப்பம் வைத்து கொடுத்திருக்கிறார்கள், போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி. 200க்கும் மேற்பட்ட அதாவது இராணுவ மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பை ஈடுபடுவதற்கு முற்பட்டிருக்கிறார்கள்.
வான்படையின் பின்னிருக்கை படையினராக இருக்கலாம், தரைப்படையின் பின்னிருக்கை படையினராக இருக்கலாம், முன்னாள் மொசாட் படை அதிகாரிகளாக இருக்கலாம். பெருமளவானவர்கள் இப்போது இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அப்ப இதை பேசும்போது ஊடகவியலாளர் கூறியிருக்கின்றார், இது ஒரு மிகப்பெரிய ஒரு புயலாக மாறும் இஸ்ரேலில் என்று சொல்லி. ஏனென்றால் படையினர் தரப்பில் இது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக வெடிக்கும். அவர்கள் கூறுகிற காரணம் என்று சொன்னால், போதும் என்றுதான் கூறுகிறார்கள் என்று சொன்னால், இஸ்ரேல் இதுவரை காலம் 550 நாட்கள் இடம்பெற்ற போரில் இஸ்ரேல் எந்த இலக்கையும் அடையவில்லை. போரை நிறுத்த முடியவில்லை, ஹமாஸை பலவீனப்படுத்த முடியவில்லை, தொடர்ச்சியாக சிறுவர்களையும் பெண்களையும் மக்களையும் கொன்று குவிக்கிறீர்களே தவிர உங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. இப்போதும் ஏவுகணைகள் வந்து வீழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஹூதிஸ் அமைப்பினர் ஹமாஸ் அமைப்பினரின் தாக்குதல் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஹமாஸின் தலைவர்களை கொண்டதாக குறிப்பிட்டாலும் அதே இஸ்ரேலிய ஊடகங்கள் தான் கூறுகின்றது, இந்த போர் ஆரம்பித்த பிற்பாடு ஹமாஸ் படையினர் 40,000 பேரை புதிதாக சேர்த்திருக்கிறார்கள். அப்ப இன்னும் பலம் கூடியிருப்பதாகத்தான் இதை பார்க்கும் போது தெரிகின்றது. அப்ப எந்த ஒரு இலக்கையும் அடையவில்லை. அடுத்ததாக இஸ்ரேலின் எளிய துறைமுகம் வந்து முற்று முழுதாக மூடப்பட்டு விட்டது. பொருளாதார ரீதியாக அங்கு எந்த ஒரு பொருளாதார இயக்கமும் ஏற்ற ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது. பெருமளவான முதலீட்டாளர்கள் வெளியேறிவிட்டார்கள். அப்ப இந்த நிலைமையில் வந்து இப்ப இஸ்ரேல் இந்த போரை மேலும் விரிவாக்கம் செய்வதற்கு, அதாவது ஈரான் மீது இந்த போரை விரிவாக்கம் செய்வதனூடாக தன் அரசியல் சவைவலுக்காக, அரசியலில் தான் தப்பி பிழைப்பதற்காக நெத்தனியாவு நடத்துகிற போராகத்தான் இப்போது மக்கள் மெல்ல மெல்ல பார்க்கிறார்கள். ஆனால் இதை ஒரு சாஃப்ட் கூப் என்று கூறுகிறார்கள். ஒரு இராணுவ புரட்சி, ஒரு மென்மையான இராணுவ புரட்சியாக இருக்கின்றது என்று கூறுகிறார்கள். நீங்கள் கேட்டது போல இஸ்ரேல் மக்களும் இப்போது இந்த போர் தொடர்பில் ஒரு விரக்தி நிலையை அடைந்ததாகத்தான் பார்க்க முடியும். ஆனால் அமெரிக்கா தன்னுடைய நிலை மாறாவிட்டால் இந்த நிலைமை எவ்வளவு அழுத்தம் வந்தாலும் அவர்கள் சமாளித்துக் கொள்வார்கள் என்பதுதான் நீங்கள் கூறுவதை வைத்து பார்க்கும் பொழுது கேட்கின்றது. ஒன்று மட்டும் அவர்கள் இலக்கை கையாண்டிருக்கிறார்கள் என்றால், இஸ்லாமியர்களுடைய சனத்தொகையை குறைத்திருக்கிறார்கள் காசா நிலப்பரப்பில். அதை தெளிவாக செய்திருக்கிறார்கள் என்று நம்புகிறேன். நன்றி அரசவர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பாக, குறிப்பாக ஹூதிஸ் அமைப்பினுடைய தாக்குதல் எவ்வாறான அழுத்தத்தை ஏற்படுத்துகின்ற விடயங்களையும் உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.